ஹவுஸ்ஃபுல் 5 இது ஒரு கில்லர் அடல்ட் காமெடி மூவி. இந்த படத்தினுடைய கதை, கப்பலுடைய ஓனர் இறக்குறார். அவருடைய மகனான ஜாலியை கண்டுபிடிச்சி இந்த சொத்தை எல்லாம் அவங்ககிட்ட கொடுக்கறது தான் இந்த நிர்வாகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுடைய வேலை. கதை கப்பல்லே நடக்கிறதுனால ஒவ்வொரு மகனாக உள்ளே வராங்க. ரித்தீஷ் ஒரு மகனாகவும், அபிஷேக் பச்சன் இன்னொரு மகனாகவும், அக்ஷய்குமார் இன்னொரு மகனாகவும், மொத்தம் 3 மகன்கள் வராங்க. இவங்களுடைய டிஎன்ஏவை எடுத்து கண்டுபிடிச்சா யார் ஒரிஜினல் அப்படின்னு தெரிஞ்சிடும்ட்டு நிர்வாகம் முடிவு பண்ண உள்ளே இருக்கக்கூடிய டாக்டர் அன்னைக்கு இரவே இறக்குறாரு. இந்த டாக்டரை யார் கொண்டாங்க அப்படிங்கிறதான் கதை. இவங்களை விசாரிக்கிறதுக்காகவே லண்டனில் இருந்து 2 போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே வராங்க. ஒருத்தர் சஞ்சய் தத், இன்னொருத்தர் ஜாக்கி ஷெராப், இன்னொரு சூப்பர் போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே வரார். அவர் தான் நானே படேக்கர். கடைசியாக யார் அந்த குற்றவாளி அப்படிங்கிறதான் எண்டு. ஆனால் படத்துக்குள்ளே இவங்க பண்ணியிருக்கக்கூடிய காமெடிகள் அப்படிங்கிறது 3 கதாநாயகி இல்லாமல் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஒரு கதாநாயகிகளை போட்டு கிளாமரை அள்ளி இல்லை கடல் தண்ணி மாதிரி ஊற்றி வச்சுருக்கிறாங்க இந்த படத்தில். ஓப்பனிங்லேயே மேனேஜரான லூச்சி உயிலை வாசிக்கிறங்கிற பேரில் பண்ணுற அலும்புகளாகட்டும், கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டு பண்ணக்கூடிய சேட்டைகளாகட்டும், குறிப்பாக இந்த ஏசி டனலுக்குள்ளார போகக்கூடிய 3 கதாநாயகிகளும் பண்ணக்கூடிய அலும்புகள் மேன் வில் பி மேன் அப்படிங்கிற காட்சி தான் அது. இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏற்கனவே நடந்த 4 பார்ட்டில் இருக்கக்கூடிய கதைகளாகட்டும் இதில் பிரதிபலிக்கும். அது இல்லாமல் ரொம்ப வளசான காமெடி தான். சரக்கு அடிச்சுட்டு என்ன ஒன்றுனே தெரியாமல் டாக்டர் ஒருவேளை நாங்கள் கொண்டுட்டோமோ அப்படின்னு 3 பேர் நினைக்கிறது. இதை இப்படியே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தா ஹவுஸ்ஃபுல் 5 10 வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக. யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா படத்தில் கதைங்கிறது ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான், ஏற்கனவே பார்த்த காமெடி தான். என்ன கிளாமருங்கிறது மறுபடியும் அது வேண்டாம். ஸோ இது ஒரு நார்மலான ஒரு அடல்ட் கில்லர் காமெடி மூவி. விருப்பம் இருந்தால் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம், இல்லை வெயிட் பண்ணி ஓட்டிகிட்டு பார்க்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் கண்டு மகிழலாம். ஸோ நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.